அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 16/7/2026 ஸ்ரீ பராபவ வருடம் ஆனி மாதம் 32ஆம் நாள் வியாழன்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 12:15 முதல் 1:15 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை 9 10:30 மணி வரை. யமகண்டம் 6 7:30 மணி வரை. இன்று பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6 மணி மிதுன லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகளெல்லாம் என்னால் சமாளிக்கிறதுக்கான திறமை இல்லை, என்னால் அதை சரி செய்ய முடியல, எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவுக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கான சரியான தீர்வுகளை சொல்லுவாங்க. மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பொறுமையான அணுகுமுறை தேவை. திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். இன்று உறுதியான அணுகுமுறை உங்களுக்கு தேவைப்படுகிறது. பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது. பணியில் தாமதங்கள் காணப்படலாம். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது. மகிழ்ச்சியை தக்க வைக்க உங்களது துணையோடு அனுசரித்து செல்ல வேண்டியது மிகவும் நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் போது பண இழப்புகள் ஏற்படலாம். எனவே கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால் வலியால் அவதிப்பட நேரிடலாம். தியானம் அல்லது யோகா மேற்கொள்வது மிகவும் நல்லது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமான மகிழ்ச்சியான நாளாக அமைய போகிறது. இன்றைய தினத்தை கொண்டாடி மகிழ்வீர்கள். இது உங்களுக்கு மிகுந்த திருப்தியை கொடுக்கலாம். விருப்பங்களை திருப்திகரமாக நிறைவேற்றக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. பணியை பொறுத்தவரை பணியில் அதிக வாய்ப்புகள் காணப்படுகிறது. நீங்கள் திருப்தியாக உணர்வீர்கள். இன்று மிகவும் புதிய வாய்ப்புகள் கிடைப்பதற்கான உற்சாகத்தை அளிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை கருத்துக்களை துணையோடு மகிழ்ச்சியாக பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள முடியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று திருப்திகரமானதாக இருக்கும். நீங்கள் பணத்தை சேமிப்பீர்கள். சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களை வருத்தி கொள்ளாமல் இருந்தால் இந்த சிறந்த ஆரோக்கியம் காணப்படக்கூடிய நாளாக அமைகிறது. உங்களை மகிழ்ச்சியாகவும் நலமாகவும் வைத்திருக்கலாம். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாளை முன்கூட்டியே திட்டமிட்டு அதன்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். இன்று முக்கியமான முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டியது நல்லது. அதனால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே சிறிது கவனத்தோடு இருக்க வேண்டியது சிறப்பு. பணியை பொறுத்தவரை இன்று சாதகமான பலன்களை பெற அதிகமான முயற்சிகள் எடுக்க வேண்டும். சிறப்பான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையாது. பணி சுமை அதிகமாக காணப்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் பொறுமையை இழந்து காணப்படுவீர்கள். இதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். இன்று பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் போதுமானதாக இருக்காது. தேவையற்ற செலவினங்கள் உங்களுக்கு அதிகமாக காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகு மற்றும் மூட்டுகளில் விரைப்பு காணப்படலாம். உடற்பயிற்சி மற்றும் தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாள் அல்ல. இன்று பலன்கள் உங்களுக்கு தாமதமாக கிடைக்கலாம். அதிகம் எதிர்பார்க்க வேண்டாம். பிரார்த்தனையில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வது மிகவும் ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமானதாக காணப்படலாம். இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம். பணிகளை சிறப்பாக திட்டமிடுங்கள். குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் காணப்படக்கூடிய பதட்டத்தை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். இதனை தவிர்த்தல் மிகவும் நல்லது. உங்களை அமைதியாக வைத்திருங்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று மதிப்பு மிக்க உடைமைகளை பத்திரமாக வையுங்கள். இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. நீங்கள் பணத்தை இழக்க நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். எண்ணெய் பதார்த்த உணவுகளை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களிடம் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படலாம். அவ்வளவு சிறப்பான நாளாக அமையாது. வளர்ச்சி குறித்து கவலைப்படுவீர்கள். இன்று அதிர்ஷ்டம் குறைந்து காணப்படலாம்.
பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களது பொறுமை காணப்படாது. இதனால் தவறுகள் நேரிடலாம். மனதை நிலைப்படுத்தி பணியாற்ற வேண்டியது மிகவும் நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம். நீங்கள் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் பண இழப்பு ஏற்படுவதற்கான நாளாகவே காணப்படுகிறது. கடன் வாங்க நேரிடலாம். சிறந்த முறையில் பணத்தை நிர்வகிக்க முயற்சி செய்யுங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டை எரிச்சல் மற்றும் தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது. குளிர்ச்சியான நீரை பருக வேண்டியது மிகவும் நீரை பருகக்கூடாது. இதில் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். உடற்பயிற்சி செய்வது மிகவும் நல்லது. கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய சொந்த முயற்சி மூலமாக வளர்ச்சி காணப்படுகிறது. வெற்றி நிச்சயம். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பதவி உயர்வுக்கான வாய்ப்பு காணப்படுகிறது. கடினமான உழைப்பு பாராட்டை பெறும். பணியினுடைய தரத்தை மேம்படுத்துவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு நட்பான அணுகுமுறை கொண்டிருப்பீர்கள். இதனால் அன்பு அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாக காணப்படுகிறது. இன்று பணத்தை சுதந்திரமாக கையாளுவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மகிழ்ச்சி காரணமாக சிறந்த ஆரோக்கியம் காணப்படுகிறது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சுறுசுறுப்பான மனநிலையில் காணப்படுவீர்கள். மிகுந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள். சுய வளர்ச்சி பாதையில் செல்வீர்கள். உங்களிடம் மாற்றம் உணர்வீர்கள். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம். பணியை பொறுத்தவரை பணியில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். இதற்கு உங்களிடம் காணப்படக்கூடிய தன்னம்பிக்கையே காரணம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு சுமூகமாக பழகுவீர்கள். அனுசரணையான அணுகுமுறை அவரை மகிழ்விக்கும். உறவில் பிணைப்பு வலுப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை முன்னேற்றகரமானதாக காணப்படும். சேமிப்பை அதிகரிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய தைரியம் மற்றும் உறுதி காரணமாக இன்று நீங்கள் மிகவும் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியாது. வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலமாக மனதிற்கு ஆறுதல் கிடைக்கும். பணியை பொறுத்தவரை இன்று பணியில் வெற்றி காண மிகுந்த முயற்சி எடுக்க வேண்டும். எனவே சுமூகமான பணிகள் நடைபெற திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு குறைந்த நேரத்தை செலவு செய்வீர்கள். இன்று உறவில் மகிழ்ச்சி நிலவ எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவும் செலவும் இணைந்து காணப்படுகிறது. பணத்தை முறையாக பயன்படுத்த இயலாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சுமாரான ஆரோக்கியமாக காணப்படுகிறது. சரியான நேரத்தில் உணவு உண்ண வேண்டும். அதிகமான நீரை பருக வேண்டியது மிகவும் நல்லது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சிறிது சோம்பலுடன் காணப்படுவீர்கள். மனதில் குழப்பம் காணப்படலாம். இன்றைய நாளை உங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்ள இத்தகைய உணர்வுகளை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை இன்று முழுவதும் பணியில் மூழ்கி இருப்பீர்கள். மேலதிகாரிகளுடைய அங்கீகாரம் கிடைக்காது. குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது இருவருக்கும் இடையே காணப்படக்கூடிய மனக்குழப்பம் காரணமாக இன்று துணையோடு சுமூகமான உறவு காணப்படாது. குழப்பத்தை தவிர்த்து தெளிவான எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணத்தை கவனமாக கையாள வேண்டும். அஜாக்கிரதை காரணமாக பணத்தை இழக்க நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாளாக அமைகிறது. இன்றைய செயல்களில் விளைவுகள் உங்களுக்கு சாதகமானதாக அமையும். கடினமான பணிகளையும் இன்று எளிதாக செய்வீர்கள். விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. பணியை பொறுத்தவரை மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுக்கள் குவிந்து கொண்டே இருக்கலாம். பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பே தரமாக முடித்து கொடுப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய உணர்வுகளை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். இது நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்தலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை எதிர்பாராத பண வரவுகள் காணப்படலாம். நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு உங்களது வருமானம் அதிகரிக்கும். மகிழ்ச்சி நிலவும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய தைரியம் மற்றும் உறுதி காரணமாக முழு ஆரோக்கியத்தோடு திடமாக காணப்படுவீர்கள். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சிறந்த அதிர்ஷ்டம் காணப்படும். உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடைவீர்கள். உங்களுடைய அணுகுமுறையில் வளைந்து கொடுக்கக்கூடிய போக்கு காணப்படும். பணியை பொறுத்தவரை சக பணியாளர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளுடைய விருந்தில் கலந்து கொள்வீர்கள். அவர்களோடு வெளியிடங்களுக்கு செல்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் காதல் உணர்வை வெளிப்படுத்துவீர்கள். இதனால் உங்கள் பிரியமானவரிடத்தில் அன்பு அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. பங்கு வர்த்தகத்தின் மூலமாக பணம் சம்பாதிப்பீர்கள்.
ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அதிக ஆற்றலுடனும் உறுதியுடனும் காணப்படுவீர்கள். ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சொந்த முயற்சி மூலமாக அபாரமான வளர்ச்சி காணப்படும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பதவி உயர்வு கிடைக்கலாம். இன்று அர்ப்பணிப்போடு பணிபுரிவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு நல்லுறவு கொண்டிருப்பீர்கள். அணுகுமுறை மூலமாக அவருடைய இதயத்தில் இடம் பிடிப்பீர்கள். இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமையில் முன்னேற்றம் காணப்படுகிறது. வங்கி இருப்பை நல்ல முறையில் பராமரிப்பீர்கள். திருப்தி நிலவும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சாதாரணமான அணுகுமுறை மூலமாக ஆற்றல் அதிகரிக்கும். இதன் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.